Hi friends, welcome to Varni Foods. இந்த வீடியோல ரொம்ப ஹெல்தியான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம வர்னி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 400 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கோவக்காயை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பூண்டை மட்டும் நம்ம இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச பூண்டு பல்லையும் சேர்த்துட்டு டேஸ்ட்டாக கிளறிக்கலாம். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் வதங்குறப்ப ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கோவக்காயும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கோவக்காய் ரெண்டும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். கோவக்காய் ஃப்ரை ஆகிறப்பயே இந்த வெங்காயமும் சேர்ந்து ஃப்ரை ஆகிடும். இந்த கோவக்காயோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். முதல்ல ஒரு 5 நிமிஷத்துலேயே ஓரளவு வெந்திருக்கும். இப்போ அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இந்த கோவக்காய் ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் இது எப்படி சமைக்கணும்னு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இந்த கோவக்காயை நிறைய மெத்தடில் பண்ணலாம். இந்த மாதிரி பொரியலும் பண்ணலாம். இல்லை நம்ம சுரக்காய், பீக்கங்காய் அதில் பருப்பு சேர்த்து பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த கோவக்காயோட பருப்பு சேர்த்து பண்ணலாம். கூட்டு சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை நம்ம உணவில் கோவக்காயை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போது நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு திருப்பியும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை கோவக்காய் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெரைட்டி ரைஸ் வைக்கிறப்ப சாம்பார் சாதம், புளியோதரை, லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வைக்கிறப்போ இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.